Replica of Velour Midtown. மாதவியதற்கான தொகுப்பணி விருது பெறுவது விவரத்தை இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது வந்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு போர்டு மீட்டிங் போட்டு இத்தனை பேர் நம்ம சொந்தத்துல இருந்து அவங்க சரௌண்டிங்ல இருக்கிற ப்ரொஃபஷனலா வேல்யூடா இருக்கிற மெம்பர்ஸை பத்தி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பிளான் பண்ணோம். ப்ரொஃபஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அது லாஸ்ட் வீக் 15 days பிஃபோர் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். குரூப்லயும் அது விஷயமா ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய மெம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல செலக்ட் பண்ணி ஒரு 4 பேருக்கு இந்த எக்ஸலன்ஸ் அவார்ட் ப்ரொஃபஷனல் அவார்ட் கொடுத்தோம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை இன்வைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெம்பர் மிஸ்டர் எம் செந்தில்குமார், பெஸ்ட் பிசிக்கல் டீச்சர் அவார்ட் கோர்ஸ் மிஸ்டர் எம் செந்தில்குமார். என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ இன் யோகா, போஸ்ட் கிராஜுவேட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஸ்கவுட் மாஸ்டர் in Shantiniketan Matriculation Higher Secondary School, experiencing 18 years. So, அவரை இந்த நேரத்தில் மணி ஒரு மாதம் கூட அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு விருதை வழங்குமாறு லொகேஷன் சர்வீஸ் டைரக்டர் அவர்களையும் ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சாங்க கூட அவர் இது கொடுத்தோம். அவருக்கு பலத்த கலைமொழி கொடுக்குமாறு ஐடென்டிஃபை பண்றது என்னோட இந்த ஸ்பெஷல் அவார்டோட வியூ. தேங்க்யூ சார். அவரை அறிமுகப்படுத்திய நம் சங்க உறுப்பினர் திரு திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு இரண்டாவதாக திருமதி கே சாந்த கௌரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவருடைய படிப்பு MA தமிழ், MA இங்கிலீஷ், BEd மறைவி, BD AHM RS பள்ளி அரசு நடுநிலை மேல்நிலைப்பள்ளி தோட்டப்பாளையம், பள்ளிப்படிப்பு அரசு நிதியுதவி பள்ளி குடியேற்றம் 1 முதல் 10ஆம் ஆண்டு வரை இவருக்கு ஆசிரியர் பணியாற்றியுள்ளார். அரசு மேல்நிலைப் பள்ளி நெல்லூர்பேட்டையில் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு ஆசிரியர் இருந்துள்ளார். BA தமிழ் படித்து முடித்துள்ளார். MA தமிழ், MA ஆங்கிலம், BEd நிறைய போயிட்டே இருக்கு. இது ஒரு பேஜ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம டிசர்விங் கேண்டிடேட் நம்ம நினைக்கிறோம். அரசு பதவி 1988, அது பதவி உயர்வு வந்து 2002 பட்டதாரி ஆசிரியர், +2 முதுகலை தமிழ் ஆங்கிலம் படித்துள்ளார். மொத்த பணிக்காலம் 1988 இருந்து 2024 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குவரை பங்கெடுத்துள்ளோம். மாணவர்கள் பல மாணவர்கள் மருத்துவர், ஆசிரியர், நம்ம CMC மருத்துவர்கள் கண்டிப்பாக கொண்டிருக்கிறார் மற்றும் பல துறைகளில் பணியில் உள்ளார். 2015 10ஆம் வகுப்பில் மாநிலத்தில் 3வது இடம் பெற்ற தமிழில் 99 மதிப்பெண் போட்டே இருக்கு. முதல் பெண்மணியோட வார்த்தை கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் டான்ஸ் எல்லாம் மேல டீச்சர் வந்து நிறைய மாணவர் உருவாக்கிட்டாங்க. அவருடைய நேரத்தில் சங்கத்தின் சார்பாக விட்டோருடைய சங்க சபை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது.
Please put your hands together for the wonderful teacher award goes to Mr. Sathagoriya. அவரை அறிமுகம் செய்த அவருடைய சௌந்தரராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சென்டர் ஆகும் அதுக்கப்புறம் மூன்றாவது நபராக திரு ஆர் தேவராஜ் அவர்களை அறிவிக்கின்றோம். இவரை பத்தி நான் சில ஒரு அறிமுகம் கொடுக்கிறேன். இவர் நம்ம வஞ்சூர்ல சேனூர் தாலுகாவில் வசித்து வருகிறார். இவர் தந்தையார் ராஜீவ், அவங்க மதர் பேர் பார்வதி அம்மாள், ஒரு மனைவி பேர் லட்சுமி. இவங்களோட பசங்க டி சத்யாஸ்ரீ வாழ்ந்து வருகிறார். இவர் வேலூர் மாநகராட்சி மண்டலம் 1 கழிஞ்சூர் பகுதியில் தூய்மை பணியாளராக கடந்த 21 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். காலை 6 மணி முதல் வீடு வீடாக சென்று மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து வாங்குவது இவருடைய அன்றாட பணி. இவருக்கு நம்ம ரோட்டரி சங்க சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரிசர்விங் கேண்டிடேட் தூய்மை பணியாளர்கள் விருது வழங்கப்படுகிறது. ஒப்படக்கூடிய நிறைய பேர் தெரியும். அன்பா பழகும். எந்த அழுக்கா இருந்தாலும் எந்த குப்பை இருந்தாலும் ஒரு பேஷண்ட் இருந்தாலும் ஒரு குழந்தை இருந்தால் அவங்க ஃபர்ஸ்ட் போய் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அறிமுகப்படுத்தி தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டான மெம்பரு தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தவர், அவரோட பெயர் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். திரு இலக்குமதி வாரியார் தாசன் அவர்கள். பெற்றோர் டி சரவணன் அண்ட் பேபி சரோஜா. பிறந்த ஊர் இளவம்பாடி. பேர் சொல்லும் முகவரி வேலூர் தத்துவாச்சாரில் வாழ்ந்து வருகிறார். பெற்ற செல்வங்கள் நிறைய விருது வாங்கியிருக்காரு. அவர் பக்கம் இருக்கு. இவரை பத்தி நம்ம வேலூர் மாவட்டம் தெரியாத ஆட்களே இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுல பிரிவிசி வாங்கின அளவுக்கு இருக்காரு. நம்ம சங்கத்தில் மிகப்பெரிய சொற்பொழிவாளர், பேச்சாளர், விருதுகள் தமிழக விருது, பாரதிய பணிச்செல்வர் விருது, ஞானபூர்வ விருது, இது போயிட்டே இருக்க படிச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். அவருக்கு இந்த நேரத்தில் மிட்டோம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் வடிவங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நேரத்தில் இனிய நான் விருது வாங்குவதற்கு ஒரு பெருமை. என்கிட்ட பிரசிடென்ட் எனக்கு 30 வருஷமா பழக்கம். பழகத்தான விருது முடியல. வேலூரில் தமிழ் பணியை பாராட்டி எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தமிழ்ச்சாமல் விருது தமிழக அரசு கிட்ட வாங்கின ஒரு பெருமை எனக்கு. இந்த மனிதர் முதல் அவார்டு டிஸ்ட்ரிக்ட்ல நாம தான் கொடுத்தாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்மளை பாராட்டுறது ரொம்ப கௌரவமா இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் மதர்ஸ் டே தெரியும், பேரண்ட்ஸ் டே தெரியும், ஃபாதர்ஸ் டே தெரியும், லவர்ஸ் டே தெரியும், காதலர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா மனைவிக்கே ஒரு தினம் இருக்கு. யாருமே கொண்டாட உலகளவுல இந்த மனைவிக்கே ஒரு தினத்தை கொண்டாட பெருமை தமிழகம் தான் உண்டு. அது யாருன்னா வேளாண் மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் என்கிற அழகான மகா மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர். வாழ்க வளமுடன். ஒண்ணு இந்த வைப்ரேஷன் அமெரிக்கா போன்றார். பாத்தீங்களா, அது சாதாரண பெண்களுக்கு 3ஆவது கிளாஸ் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு. ஆனாலும் உலகளவுல இன்னைக்கு சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு அதிகமாக உலகத்தை சுற்றுப்பயணம் செய்த தமிழ் அறிஞர். அவர் சொன்னதால் மனைவி வேட்பு நல நாள் இன்னைக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய சிந்தனையாளராக, சிரிப்பு நடிகராக வாழ்ந்து மறைந்து இன்றும் மக்கள் மனதில் மறையாமல் இருக்கின்ற என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு நாள். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றேன்னா, இந்த நினைவு நாளும் சிறப்பு நாளும் பிறந்த நாளும் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன். லேசா வராதா, நெவர் சே நோஸ், நெவர் சே ஐ கேனாட், பிகாஸ் மூலாண்மைக்கு சொல்லப்பட்ட சாமி விவேகானந்தர் நம்ம நினைவுபடுத்துற காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஒன்னாவது நம்ம மனசுல படுமே என்று பின்பற்ற. அதனாலதான் வாய் அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, எந்த வேறுக்கும் வெற்றிகள் வேலைக்கு மேல. இதை விட என்ன சொல்ற தமிழ்ல, எந்த வேறுக்கும் வெற்றிகள் வேறுக்கும். இதை விட ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு. அதனால வேறு செய்து உழைத்து உயர்ந்து பிறரையும் அழகுபடுத்தி பார்க்கிற
இந்த மேஜிக் ஆஃப் ரோட்டரி இந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப அருமையான வார்த்தை அது. இந்த மேஜிக் வேர்ல்டு இந்த ரோட்டரி உலகம் இதுலையும் என்னோட நால்வரையும் கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தி வெளியிட்டு என்னை கௌரவப்படுத்திய நான் புத்தம் ரோட்டரிக்கு நிச்சயம் நன்றி தெரிவித்து எல்லா சார்பிலும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இன்று மேடையிலும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது வருங்கால ஆளுநர் டிஜிஎன் ரவிக்குமார் அவர்களை சுருக்கமாக அறிமுகப்படுத்த சொல்கிறேன். கண்டிப்பாக சுருக்கமாக பண்ணுறாரு சார். இவர் அரக்கோணத்தை சேர்ந்தவர். திரு சுப்பிரமணியம் மற்றும் லீலாவதி அவர்களுக்கு மகனாக பிறந்து திரு டி.எஸ். ரவிக்குமார் அவர்கள் 24 டிசம்பர்ல பிறந்திருக்காரு. அவர் தனது பள்ளி படிப்பை சென்னையிலும் எம்காம் எம்எல் பண்ணியிருக்காரு. அவருடைய மனைவி பெயர் கவிதா. இவருக்கு 2 மகள்கள், ஒரு மகன். இவர் அரக்கோணத்தில் கிருஷ்ணா கல்வி நிறுவன செயலாளராகவும் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், பிஎட் கல்லூரி, சிபிஎஸ்இ கல்லூரி போன்ற 10 நிறுவனங்கள்ல திருத்தணியிலும் அரக்கோணத்திலும் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார். இவர் தனது கல்வி நிறுவனத்தின் மூலம் ஆண்டுக்கு 250 பேர் ரத்த தானம் வழங்கும் வகையில் 35க்கும் மேற்பட்ட முகாம்களை நடத்தி மாவட்ட ஆட்சியர் சிறந்த விருதை பெற்றிருக்கார். இந்த வகையில் 5000 மாணவர்கள் உள்ளடக்கிய இன்டராக்டிவ் கான்ட்ராக்ட் சங்கங்களை ஏற்படுத்தி அதற்கு முழு காரணமாக தான் சமுதாய பணியில் தன்னை இணைத்துக் கொண்டு 2002-2003 தலைவர் பதவியா நமது ரோட்டரியில சேர்ந்து 2020-21 நமது மாவட்டத்தில் எல்லா பொறுப்புகளையும் வகித்திருக்காரு. அவர் பண்ணாத அவனே கிடையாது. கான்பரன்ஸ் ஒண்ணுதான் பண்ணல, மற்ற எல்லா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அதையும் மிக விரைவில் முடிச்சுடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல் இவர் இதுவரை கலந்து கொண்டுள்ள அனைத்து நமது மாவட்டத்தில் நடைபெற எல்லா நிகழ்வுகளையும் கலந்துருக்காரு. கடந்த ஆண்டு பரணிதரன் பேரில பெருசு, உடனே ஜேகேன் பேரில பொங்கல் விழா. உங்களுக்கு சொல்ற எந்த ஒரு சாதாரண மனிதனாலையும் இதை கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. பொங்கல் பெருசை முடிச்சு உடனே அப்படியே பொங்கல் விழா நடத்தினாரு. அந்த பொங்கல் விழாவும் மிக சிறப்பாக அவருடைய கல்லூரியிலேயே நடத்திய பெருமை அவருக்கு சேரும். அதே போல எஸ்எல் ரிசார்ட்ல பண்ணார். பெட்ஸ் 1, பெட்ஸ் 2 மலேசியா கோலாலம்பூர்ல மிக சிறப்பாக நடத்தினார். பெட்ஸை ஹோட்டல் ஹயாத்ல நடத்திருக்காரு. இந்த ஆண்டு அவருடைய பணியை பாராட்டி ஆர்ஐ கன்வென்ஷன் சேர்மனாகவும் நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிபிஎஸ்இ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் மெம்பராகவும், பிபிசிஎல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பராகவும், அது மட்டுமல்ல சிறந்த கல்வியாளருக்கான விருதையும் பெற்றிருக்காரு. எப்போதும் பிறரை பாராட்டுவதில் சிறந்த பண்பாளராகவும் சிறந்த மனித நேயமிக்க உண்மையில ரவிக்குமார் சொல்லணும்னா ஈஸியா பாடக்கூடியவர். எங்க போனாலும் ரவி ஈஸியா பாடலாம். அந்த ஒரு கவர்னர்ன்ற பெருமையும் கிடையாது, தற்பெருமையும் கிடையாது. அவர் ரொட்டேரியனா அரக்கோணத்துக்குள்ள ரொட்டேரியனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கவர்னர் ஆகி அதே மாதிரி தான் இருக்காரு. கண்டிப்பாக இவருடைய ஆண்டு சிறந்து விளங்க நமது வெள்ளூர் மிட்டோன் சார்பாக வாழ்த்துக்களையும் அவரை அறிமுகப்படுத்திய நமது சங்கத்திற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.